நான் ஒரு வீசிங் ஆஸ்மா பேஷண்ட்டு. ஆனால் எங்கள் வீட்டில் நிறைய கொசு இருக்கு. கொசு காயெல்லாம் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கேன். நிறைய ஸ்ப்ரே வாங்கி வச்சிருக்கேன். கொசு மருந்து பயங்கரமாக அடிச்சுக்கிட்டே இருக்கேன். இது ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாட் ஓகே. ஏன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அலர்ஜி வீசிங் ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு மெயின் பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா காற்றுல இருக்கக்கூடிய புகை, தூசி, அதே மாதிரி இந்த மாதிரி கெமிக்கல் இரிட்டன்ஸ் தான். அப்போ இந்த கொசு மருந்தில் நிறைய விதமான ஆர்கனோ பாஸ்பரஸ் காம்பவுண்ட்ஸ் இருக்கும், கார்பமேட்ஸ் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் உங்கள் லங்ஸை நார்மல் ஆளுங்களுக்கே பயங்கரமான இருமலை கொண்டு வரும். அப்போ இதை நீங்கள் அளவுக்கு அதிகமாக அடித்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது லங்ஸில் பட்டு வீசிங்கை ரொம்ப அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கான அட்வைஸ் என்னென்னா, தயவு செஞ்சு இந்த கொசுவத்தியோ ஊதவத்தியோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்ப்ரேஸோ எந்த கம்பெனி சார்ந்ததோ யூஸ் பண்ணாதீங்க. அது உங்கள் வீசிங்கை ரொம்ப மோசமாகும். சார் அப்போ கொசு கடிக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தடு. ஒரு நெட்டு கட்டிக்கோங்க ஒன்று, இல்லைனா வந்து அந்த ஜன்னல் இந்த டோர்லலாம் வந்து நெட்ஸ் வருதுன்னா மஸ்கிட்டோ நெட்ஸு அதை போடுங்க. மூணாவது, ஏன் பேட்டை யூஸ் பண்ணலாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்கு போங்க. இல்லை முடிஞ்சால் அந்த க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு போங்க. தயவு செஞ்சு இந்த புகை சமாச்சாரமாக எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி தான் பாயிண்ட்.